வணக்கம் மக்களே, வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள். ஃபஸ்ட் இதையே நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது 1/2 மணி நேரம் மேக்னேட் ஆகட்டும். நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மேக்னேட் பண்ண சிக்கன் வந்து நல்லா பாருங்கள், மிளகாய்த்தூளால் நல்லா இறங்கி எசன்ஸால் நல்லா இறங்கியிருக்கு. பெரிய வெங்காயம் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 2 கட்டை, 1 விரல் அளவுக்கு இஞ்சி, மல்லி 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். மிளகாய் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா. ஃப்ரைடு சிக்கனுக்காக நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மல்லி வந்து 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். குருமிளகையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்தலாம், கூடவே கருவேப்பிலை. நம்ம இதையே இடித்து பொடியாக்கி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரைடு சிக்கனுக்காக நான் ஃப்ரைடு சிக்கனுக்கு நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தும்போது வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கடுகு, கடுகு வந்து எப்பவுமே நல்லா பொரியணும். பொரியாமல் வந்து எந்த டிஷ்ஷுமே செஞ்சிடாதீங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு இடிச்சு எடுத்துருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இது அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அதுவே வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியே எதுவும் சேர்த்தலை. ஒரு 5 மினிட்ஸ் அனுப்பி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. நீங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்த்தாதீங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய ஃப்ரைட் சிக்கன் செமையாக வரும். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து அளவாக சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ண பவுடர். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் மணத்துக்கும் இந்த பெப்பர் இதெல்லாம் நம்ம வீட்டிலையே செஞ்ச பொருள் எல்லாம் சேர்த்து இந்த வறுவல் செய்யும்போது வேறு லெவல் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படம் போட்டு சாப்பிடுச்சு, வயிறெல்லாம் புண்ணு தானே.